ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போறீங்கன்னா ரகடா பேட்டிஸ் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போகிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து அஹ், ரகடா பேட்டிஸ் வந்து என் பொண்ணு தான் செய்ய போகிறா. எப்படி செய்கிறான்னு சொல்லி அதையும் பார்த்துக்கலாம். ரகடா பேட்டிஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்வீட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் சீட்ஸ் இல்லாத டேட்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் புளி, தேவையான அளவுக்கு புளி. இது 2மே வந்து நல்லா ஒரு ஹாட்டான வாட்டரில் கொதிக்க கொதிக்க இருக்கிற தண்ணியில் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். டேட்ஸ் தனியாக ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் புளி வந்து தனியாக ஊற வச்சுக்கோங்க. 2த்தையும் மிக்ஸ் பண்ணி ஊற வைக்க வேணாம். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றாதீங்க. ஏன்னா நம்ம வந்து அரைக்கும் போது அந்த தண்ணியோட சேர்த்து தான் வந்து அரைக்க போகிறோம். ஸோ அதனால் தண்ணி வந்து ஓரளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா வந்து ஊறிடுச்சு. நான் ஒரு 15 மினிட்ஸுக்கு மேலேயே வந்து விட்டுட்டேன். நல்லா ஊறிருக்கு. இப்போ வந்து நம்ம மிக்சியில் வந்து கிரேட் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்துக்கணும் இதை. இப்போ வந்து இது கீழே ஒரு பவுல் வச்சு ஒரு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம என்ன தான் வந்து இதை நல்லா க்ரியேட் பண்ணாலும் அந்த புளிலாம் நம்ம போட்டிருக்கோம்ல, அதோட திப்பிலாம் இருக்கும். ஆனால் அதை வந்து பியூராக வந்து சாஸ் வந்து பியூராக நல்லா கிளியராக இருக்கணும். ஸோ அதனால் நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இதில் இந்த மாதிரி. பாருங்கள் எவ்வளோ திப்பி வந்து லாஸ்ட்டில் இருக்க ஃபில்ட்ரு பண்ணோன்னே. இப்போ வந்து அந்த பேஸ்ட் வந்து நல்லா கிளியராக பியூராக இருக்கும். இப்போ இதில் வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து ஜாகரி வந்து ஒரு கட்டி ஃபுல்லாக பெரிய கட்டி இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே நான் போட்டிருக்கேன். ஏன்னா இதுதான் ஸ்வீட்னஸ் கொடுக்க போகுது. ஏன்னா நம்ம புளியும் நிறைய சேர்த்துருக்கோம், கொஞ்சமாக சேர்க்கல. ஸோ அதனால் வந்து ஜாகரி வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பெரிய அந்த கட்டி இருக்கும்ல, அதை ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து பிளாக் சால்ட் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா வந்து சீரகத்தூள், இது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரை ஜிஞ்சர் பவுடர், இதுவும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் இல்லை 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் ரெட் சில்லி பவுடர், அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் பெப்பர் லைட்டாக ஒரு 2 பிஞ்ச் பெப்பர் போட்டுக்கோங்க. சால்ட் வந்து தேவையான அளவுக்கு. ஏன்னா ஸ்வீட்டாக தான் இருக்கணும், சால்ட் ரொம்ப அதிகமாக போட வேணாம். ஸ்வீட்டை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் சால்ட் போடுறோம். ஸோ அதனால் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நான் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் இது நல்லா நம்ம அடுப்பில் வச்சு திக்காக போடும். அது தண்ணி வந்து பாருங்கள், இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன்னா அந்த சாஸ் ரெடி ஆனோடனே பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரை ஆனோடனே திக்காக இருக்கும். அப்போ தான் வந்து ஸ்வீட் சாஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 1 லிட்டர் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சாஸ் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். சுகர் சிரப் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்வீட் சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து மின்ட் சட்னி தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கொரியாண்டர் லீஃப் வந்து நான் ஒரு கை எடுத்திருக்கேன். அப்புறம் புதினா வந்து ஆஃப் எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் உடச்ச கடலை, அப்புறம் சீரகத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க.
அப்புறம் பிளாக் சால்ட்டும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் அ ட்ரை மேங்கோ பவுடர் அது வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது. அப்புறம் ஐஸ் கியூப் ஒரு 3 ஐஸ் கியூப் போட்டுக்கோங்க. ஏன்னா நல்லா கூலிங்காவும், அந்த சட்னி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அதனால. அப்புறம் சால்ட் வந்து தேவையான அளவுக்கு. ஊத்திக்கிட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா இத கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்ப நம்மளோட சட்னி வந்து சூப்பராவே ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லா நல்லாயிருக்கு பாருங்க. இது வந்து நீங்க எவ்வளோ தான் வெளிய வச்சாலும் கலர் மாறாது. ஆனாலும் நான் ஃப்ரிட்ஜில எடுத்துட்டு போய் வைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டா எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அது மேல போடும்போது இது கொஞ்சம் கூலிங்கா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதனால ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் ஃப்ரிட்ஜில எடுத்து வச்சுடுறேன். அவ்வளோதான் நம்ம சட்னியும் ரெடி. அடுத்தது வந்து வெள்ள பட்டாணி இருக்குல்ல, அத வந்து நான் ஒரு 8 ஹார்ஸ்க்கு காலையிலேயே ஊற வச்சுட்டேன். 8 ஹார்ஸ்க்கு நல்லா ஊற வைக்கணும். இந்த மாதிரி இருக்கும். ஊறுனதுக்கப்புறம் அப்புறம் தண்ணீல நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு, இத வந்து நம்ம ஒரு குக்கர்ல வந்து மாத்திக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, இது கூட வந்து தண்ணி முழுகுற அளவுக்கு, அந்த பட்டாணி ஃபுல்லா முழுகுற அளவுக்கு தண்ணி ஊத்துனா போதும். அளவுலாம் கிடையாது தண்ணிக்கு. ஆ கை வச்சா ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊத்தி விட்டுருங்க. இப்போ இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அ சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன். அப்புறம் சால்ட் வந்து தேவையான அளவுக்கு. அவ்வளோதான். இத நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு, இத வந்து நம்ம குக்கர வந்து ஸ்டவ்ல வச்சிரலாம். ஃபர்ஸ்ட்டு விசில் வர வரைக்கும் மட்டும் ஹை ஃப்ளேம்ல வைங்க. ஃபர்ஸ்ட் விசில் மட்டும் டைம் எடுக்கும். அதுக்கப்புறமா வர விசில்லாம் கம்மியா தான் வரும். ஃபர்ஸ்ட் விசில் வந்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாத்திட்டு ஒரு 2 டூ 3 விசில் விட்டுருங்க. ஏன்னா பட்டாணிய வந்து நல்லா நம்ம குழைய தான் விட போறோம். அதனால நல்லா குழஞ்சதுக்கப்புறம் இறக்கிடலாம். அவ்வளோதான். நம்ம பட்டாணி நல்லா 4, 5 விசில் விட்டுட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா குழஞ்சிருக்கு. மேல பார்க்க தான் ட்ரையா இருக்கும். ஆனா கலரும்போது கீழ நல்லா தண்ணி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். கீழலாம் பாருங்க தண்ணி இருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். அவ்வளோதான். இது கூட வந்து நல்லா ஃபைனா சாப் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து இதில வந்து மேல வந்து நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ரகடா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்தது வந்து நம்ம பேட்டி செய்கிறதுக்கு வந்து 2 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் 2டே 2 உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 உருளைக்கிழங்க வந்து நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். ஏன்னா வந்து நல்லா நம்ம குழைய வைக்கணும். ஸ்மாஷ் பண்ணி தான் பொட்டேட்டோ எடுக்க போறோம். அதனால இது நல்லா வேகட்டும். இப்போ ஒரு பேன்ல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. அப்புறம் சீரகம் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்ட பிறகு நல்லா ஃபைனா சாப் பண்ண சில்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணி வேக வச்சிருந்தோம்ல, அத வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி இதில வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுட்டு, ஆ கொரியாண்டர் லீவ்ஸ வந்து அதுக்கு மேல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு, நல்லா நம்ம பொட்டேட்டோ ஸ்மாஷர் இருக்குல்ல, அத வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பொட்டேட்டோல வந்து மாய்ஸ்சரைசரா இருக்கும். மாய்ஸ்ட் இருக்கும். அ ஒரு மாரி ஈரமா இருக்கும். அதோட தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகணும். ஏன்னா பேட்டி செய்றதுக்கு வந்து அ இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருந்துச்சுன்னா, நம்ம வந்து பேன்ல வந்து நான் ஃப்ரை பண்ணும்போது பொட்டேட்டோ வந்து பேன்லேயே ஒட்டிக்கும். தனித்தனியா பிரிஞ்சு வந்துரும். அதனால நல்லா நீங்க என்ன பண்ணுங்க, ட்ரை ஆகுற வரைக்கும் பொட்டேட்டோவ நல்லா இந்த மாரி திருப்பி போட்டு, போட்டு, போட்டு இருங்க. பார்க்கவே உங்களுக்கு வரும். இத விடயும் நீங்க நல்லாவே இன்னும் ட்ரை பண்ணணும். அப்பதான் வந்து உங்களோட பேட்டி வந்து நல்லாருக்கும்.
நான் வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்தேன். பட் நெறைய பேர் வீட்ல ஆள் இருக்கிறதுனால, நான் சின்ன சின்ன பேட்டியா போட்டுருக்கேன். ஆனா நீங்க பெருசா இருக்கணும் உங்களுக்கு பேட்டி. நான் வந்து சரி பத்தாது எல்லாருக்கும் வரணுன்றனால குட்டி குட்டியா எடுத்துக்கிறேன். நீங்க வந்து அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல வந்து கீ ஊத்திக்கோங்க. கீல ஃப்ரை பண்ணிங்கன்னா, இன்னும் வந்து அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் ஆயில் இல்லாம கீ ஊத்தி 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பிளேட்டிங் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல ரகடா, அத வந்து கீழ வந்து பேஸ் மாதிரி ஊத்திக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த பேட்டிய வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டு, மேல கொஞ்சம் லைட்டா அந்த ரகடாவ திருப்பி ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல ஸ்வீட் சாஸ், அதையும் வந்து ஊத்திக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஊத்திக்கோங்க. ஸ்வீட் சாஸ் நெறைய ஊத்துனா இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம சட்னி, அந்த கிரீன் சட்னிய ஊத்திக்கிட்டு, அதுக்கு மேல ஃபைனா நல்லா சாப் பண்ண ஆனியன வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான். இப்போ இத வந்து சாப்பிடலாம். இத சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டா, சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது மும்பையிலே ரொம்ப ஃபேமஸான சாட் இது. ரகடா பேட்டீஸ். ரொம்ப சூப்பராவே இருக்கும். மும்பை ஸ்பெஷல் ரகடா பேட்டிஸ் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வேதா செஞ்சுருக்கா, அது எப்படி இருக்கும்னு தெரியல. சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். நல்லா இருக்கு. அதாவது இந்த பாவுஜி மாதிரி அந்த சென்னா இருக்குல்ல, அந்த சென்னா சாப்பிட்ற மாதிரி. அப்புறம் அந்த இந்திக்காரங்கெல்லாம் வடைப்பாவு இல்லைப்பா, அது இது வாங்குவேன் கச்சோடி. அதுக்கு இந்த ஸ்வீட் சாஸ் கொடுப்பாங்க பாருங்க, அதெல்லாம் செஞ்சு ஊற்றிருக்கா அதே மாதிரி செஞ்சு. அதனால நல்லா இருக்கு. அந்த ஸ்வீட் சாஸ் இன்னும் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது செய்யறதுக்கு எப்படியும் 2-3 ஹவர் ஆகிடுச்சு அவளுக்கு. ஆனால் நான் ஒரு நிமிஷத்தில் இதை இப்படி சாப்பிட்டு பார்த்துட்டேன். ரொம்ப நல்லாவே இருக்குது. கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கு. கட்லெட் சின்னதாக செஞ்சுருக்கா, அது இருக்குது பாருங்கள், சின்னதாக செஞ்சுருக்கா. ஓகே, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி செஞ்சுருக்கா. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நல்லா இல்லைலாம் நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆமாம், நீங்களும் இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், நான் அப்புறம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு இந்த வீடியோவும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.